ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேரியட் ஹோட்டல், தேனாம்பேட்டில் இருக்க மேரியட் ஹோட்டல். ஆக்சுவலி இது ஒரு அன்பிளான்டான விசிட் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாட்டி போயிருந்தேன். இந்த வாட்டி ஒரு கேம்பெயின்காக போயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த மீட்டிங் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஹார்ஸ் இருக்கும். 2-3 ஹார்ஸ் அங்கே போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வி ஹேட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டோம். இந்த மீட்டிங் அரவுண்ட் ஒரு 7 o'clock அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கேம்பெயின் மாதிரி. இட் வாஸ் வித் ஹாலிடே ரிசார்ட் பேக்கேஜஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஒரு 1 year மெம்பர்ஷிப், 3 year மெம்பர்ஷிப் ஆர் 5 years மெம்பர்ஷிப் மாதிரி, லைக் நீங்கள் பே பண்ணி அந்த மெம்பர்ஷிப் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோஸ்டல் ரிசார்ட், கிளப் மஹிந்திரா இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பேக்கேஜஸ் கேம்பெயின் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க வித் சம் க்ரைட்டீரியா. ஸோ அது வேணும்னா நீங்கள் பே பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். அந்த கேம்பெயின்காக தான் போயிருந்தோம். இவங்க எந்த பேக்கேஜும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் தென் ஸோ ஒன் ஆஃப் த வெண்டர் நம்மளுக்கு கேம்பெயின்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணால் இந்த அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நாங்களுமே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 1.5 hour கிட்டே இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வி ஹேட் ஆர் டின்னர். ஸோ அந்த கேம்பெயின் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு டின்னர் ஃப்ரீ அண்ட் ஒரு டின்னர் பே பண்ணணும். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 900 rupees. நீங்கள் ஒரு டின்னர் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், ஒரு டின்னர் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டின்னர் என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப லவ்லியாக இருந்தது. வி ஹேட் ஸோ மச் ஆஃப் வெரைட்டி. வெஜ்லேயும் இருந்துச்சு, நான்வெஜ்லேயும் இருந்தது. பட் எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் என்ன பிடிக்கல அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கப்புறம் சவ் சவ் வித் பட்டாணி, இதெல்லாம் ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு விஷயம். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது, அது ஏன் ஒரு டிஷ்ஷாக வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இதை தவிர பெருசாக என்ன நம்ம சாப்பிட முடியுமோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஹோட்டல் இல்லை ரெசார்ட் நம்ம விசிட் பண்ணுறோம். பட் தென் தட்ஸ் ஓகே, அன்றைக்கான டிஷ் அதுவாக கூட இருக்கலாம். பட் அதர் தேன் தேட் இந்த 2-3 டிஷ் வெரைட்டி தவிர மற்ற எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி நூடுல்ஸ் இருந்தது. நூடுல்ஸ் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் பன்னீர் இருந்துச்சு, மஷ்ரூம் இருந்துச்சு. நம்ம வெஜ் தான் அவைல் பண்ணிக்கிறோம். ஸோ வெஜ்ஜில் என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்தது. ஆல் க்ரீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் தென் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் போய் விசிட் பண்ணியிருக்கீங்க? இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல் பேக்கேஜ் ஒரு ரிசார்ட் பேக்கேஜ் அந்த மாதிரி வெக்கேஷன் பேக்கேஜ் இதில் இது மாதிரி ஏதாவது மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்களா? லைக் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் ஆர் கிளப் மஹிந்திரா ஆர் கோஸ்டல் ரிசார்ட் ஆர் கோஸ்டல் பேக்கேஜ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நானே அங்கே பார்க்கும்போது நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. தே அவைல்டு தி மெம்பர்ஷிப் அண்ட் இட் வாஸ் ஆல் ஆன் ரீசனபிள் காஸ்ட். எனக்குமே நானே அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப நல்ல ரீசனபிள் காஸ்ட்டில் பண்ணுறீங்க. நானே 2-3 questions கேட்டிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 year 2 yearsக்கு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் இந்த மெம்பர்ஷிப் எப்படி அவைல் பண்ணிக்கணும்? இஃப் சம்மன் இஸ் இன் மெட்டர்னிட்டி, அவங்க எந்த மாதிரி அவைல் பண்ணிக்கணும்? அண்ட் இஃப் சம்மன் இஸ் பிளானிங் ஃபார் ஆன்சைட் ஜாப், ஒரு 2-3 yearsக்கு ஜாப் அங்கே போகணும் அப்படின்னா அவங்க எப்படி அவைல் பண்ணிக்கணும்? அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது, நமக்கு திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், திடீர்னு கிளம்பலாம், இல்லை வாட்ஸோ எவர் அந்த மாதிரி ஒரு டைமில் எப்படி எல்லாம் அவைல் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது தே ஹேட் தேர் ஆன்சர்ஸ். அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் தி செட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்னு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா கூட நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கொடுப்போம். அந்த ஸ்டார்ட் டேட்லேருந்து உங்களுக்கு 5 yearsஓ இல்லை 3 yearsஓ அவைல் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்னு சொல்லி. ஸோ நம்ம நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள் இப்படிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது, இப்படி இருந்தால் அவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. பட் இது எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியாலாம் இருந்துச்சுன்னா யூ கேன் அவைல் இட். ஆஸ் தெம் உங்களுக்கு டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கஸ்டமைசேஷன் அவங்க அழகாக பண்ணித்தராங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் குட் தட் தெர் ஆர் ஸோ மெனி வெக்கேஷன் ஸ்கீம்ஸ் கம்மிங் அப். ஸோ யா, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஆல் அபவுட் Marriott. I hope this video was a bit informative and thank you so much for watching. Bye bye. Please do subscribe to my channel. Thank you.